ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சிய தொடரின் 12ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் காரைக்குடி டி.ஆர். நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருவிசைப்பா ஆசிரியர்களுள் அடுத்து நாம் பார்க்க இருப்பது பூந்துருத்தி நம்பி காட நம்பிகள். தஞ்சைக்கும் திருவையாற்றுக்கும் இடையே உள்ள சப்தஸ்தான தலங்களுள் ஒன்று திருப்பூந்துருத்தி. இங்கு அந்தணகுலத்தில் ஆத்ரேய கோத்திரத்தில் தோன்றியவர்தான் காடநம்பிகள். நம்பி என்பதற்கு ஆண்மகனில் சிறந்தவன் என்பது பொருள். இவர் முதிர்ந்த சிவபக்தர், இறைவனிடம் இடையறாத அன்பு கொண்டவர். பல்வேறு தலங்களுக்கும் சென்று சிவபெருமானை வழிபடுதலும் தேவாரங்களை ஓதுதலுமே இவரது பணிகள். இவர்தான் தேவாரத்தில் இடம்பெறாத சாளரபாணி என்னும் ஒரு வகை பண்ணில் தில்லையை பாடியுள்ளார். இந்த பண் நெய்தல் யாழின் ஒரு திறம் என்றும் புறநிலைப் பண் என்றும் கூறப்படுகிறது. தற்காலத்தில் இதனை ஆனந்த பைரவியில் சுத்தாங்கமாக ராகத்துடன் பாடுகிறார்கள், லயாங்கமாக சிலரும் பாடுகிறார்கள். திருவிசைப்பாவில் அமைந்த 18, 19ஆம் பதிகங்கள் இவருக்கு உரியவை. இவை முறையே திருவாரூர், தில்லை ஆகிய இரு தலங்களுக்கும் உரியவை. 18வது பதிகத்தில் 2 பாடல்கள் மட்டுமே உள்ளன. இனி வரும் 19வது பதிகம் சாளரபாணி பண்ணில் அமைந்த தில்லையை பாடும் பதிகமாகும். இனி அடுத்த பாடலில் சுந்தரரையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் பற்றி கூறி மகிழ்கிறார். நீங்காத உடலோடு சேரமான் பெருமாள் நாயனாரும் ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் முறையே குதிரையிலும் மதநீர் ஆறுபோல பெருகி ஓடுகின்ற வெள்ளையானையிலும் மேற்கொண்டு கைலையை அடைய முறை போன்று வளர்ந்த பிறைச்சந்திரனை சடையில் தரித்தவனே, நீ தில்லை 3000 அந்தணர்களோடும் கலந்து நடனமாட விளையாட்டைச் செய்கின்ற சிற்றம்பலமே உனது நடன சபையாகும் என்கிறார். திருநாவலூரில் ஆதிசைவ குலத்தில் பிறந்தவர் நம்பியாரூரர். நரசிங்க முனையரேரின் அபிமான புத்திரர். இவருக்கு சடங்கவி நாச்சியாருடன் திருமணம் நடைபெறும் நேரத்தில் இறைவன் இவரை ஓலை காட்டி தடுத்தாட்கொண்டான். பித்தா பெரிசூடி என்னும் பதிகத்தை திருவண்ணை நல்லூர் என்னும் தலத்தில் பாடி பல சிவாலயங்களிலும் சென்று சிவத்தொண்டு புரிந்தவர். திருவாரூரில் பறவையாரை மணந்தவர். திருத்தொண்டத் தொகை பாடியருளினார். திருவற்றியூர் என்னும் தலத்தில் பிரியேனெனச் சத்தியம் செய்து சங்கிலியாரை மணந்தார். பின் திருவாரூருக்கு புறப்பட தம் கண்களை இழந்தார். காஞ்சியில் இடக்கண்ணையும் ஆரூரில் வலக்கண்ணையும் பதிகம் பாடி பெற்றார். இறைவனை தூதனுப்பி பறவையாரின் பிணக்கை தீர்த்து வைத்தார். சேரநாட்டில் கொடுங்கோளில் பெருமாள்கோதையார் என்னும் சேரமான் பெருமாள் நாயனார் அரசராகத் திகழ்ந்தார். யாவும் யாரும் கழறினவை அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஆகையினால் அவர் கழறிற்றறிவார் எனப் பெற்றார். ஒரு நாள் இவர் சிவபூஜை செய்கையில் முடிவில் சிலம்பொலி கேட்கவில்லை. அதனால் இவர் வருந்த இறைவன் சுந்தரர் பாட்டில் யாம் ஈடுபட்டிருந்தமையால் நேரம் தாழ்ந்தது என்றார். உடனே ஆரூர் சென்று சுந்தரருடன் நட்பு பூண்டு தன் நாட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவிநாசியில் சுந்தரர் முதலை உண்ட பாலகனை உயிர்ப்பித்தார். இருவரும் திருவஞ்சைக்குளத்தில் இருக்க ஆடி சுவாதியில் வெள்ளையானையை அனுப்பி அதில் வருமாறு சிவபெருமான் ஆணையிட
சுந்தரரும் தானனை முன்படைத்தான் என்னும் பதிகம் பாடி கைலை புறப்பட சேரமான் பெருமாள் நாயனாரும் குதிரை காதில் பஞ்சாட்சரம் ஓதி அதில் ஏறி கைலை சென்று இறைவனடி சேர்ந்தார். சுந்தரரது பதிகங்கள் 7ஆம் திருமுறையாகும். சேரமான் பெருமாள் பாடிய பொன்வண்ணத் தந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, திருக்கைலாய ஞானவுலா ஆகிய 3ம் 11ஆம் திருமுறையில் உள்ளன. இவர்களை போற்றும் வகையில் இந்த பாடலில் நம்பிகள் களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளை மதமரா வெள்ளானை மேற்கொள்ள என்று கூறுகிறார். அப்பாடல் இது. களையா உடலோடு சேரமான் ஆரூரன், களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாரா வெள்ளானை மேற்கொள்ள, களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாரா வெள்ளானை மேற்கொள்ள. முளையா மதி சூடி, முளையா மதி சூடி மூவாயிரவரோடு, முளையா மதி சூடி மூவாயிரவரோடு அழையா விளையாடும் அம்பலனின் ஆடரங்கே. முளையா மதி சூடி மூவாயிரவரோடு அழையா விளையாடும் அம்பலனின் ஆடரங்கே, அழையா விளையாடும் அம்பலனின் ஆடரங்கே. முளையா மதி சூடி மூவாயிரவரோடு அழையா விளையாடும் அம்பலனின் ஆடரங்கே, அம்பலனின் ஆடரங்கே. இனி அடுத்த பாடலில் தில்லை சிற்றம்பலமே சிவலோகமாக திகழ்கிறது என்று அற்புதமாக பெருமை சாற்றுகிறார். பூவுலகம் முழுதும் உள்ள அடியார்கள் உன்னை சூழ்ந்து வர அடையத்தக்க உலகம் வேறுண்டு என்று கருதி நீ அவ்விடத்தை தேடிச் செல்லாமல் புவர்லோகம் முதலிய மேலுலகங்களுக்கு செல்லும் வழியை உண்டாக்கும் சிவ புண்ணிய செயல்கள் பொருந்திய சிறப்பினை உடைய சிவலோகமாக விளங்கும் திருச்சிற்றம்பலத்தை நாடி வந்தாய் என்று கூறுகிறார். மேல் உலகம் 7னுள் முதலாவது புவர்லோகம். 7 உலகங்களுக்கும் செல்லும் வழியை சிவபுண்ணியங்களே வழிவகுத்திடும். அப்புண்ணியம் தில்லையை தரிசிப்பதால் உண்டாகும் என்று கூறும் பாடல் இதோ. அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ, அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே, புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே. புகலோக நெறிவடைத்த புண்ணியங்கள் நன்னிய சிவலோகம் மாமதுவும் தில்லை சிற்றம்பலமே, சிவலோகமாவதுவும் தில்லை சிற்றம்பலமே. அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே. புகலோக நெறிபடைத்த புண்ணியங்கள் நன்னிய சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம்பலமே. சிவலோகமாவதுவும் தில்லை சிற்றம்பலமே. இனி 7வது பாடலில் சிவபெருமானே சுண்ணச்சாந்து பூசிய அழகிய மேல்மாடியும் நிலாமுற்றமும் சூழ்ந்துள்ள மாளிகைகளின் மேல் கூந்தலினின்
பிறைச்சந்திரன் ஒத்த நெற்றியினையும் உடைய சிறந்த ஆபரணங்களை அணிந்த பெண்கள் உன்னை துதித்து பாடி நிற்க, அப்பெண்கள் அணிந்துள்ள ஒளியினை கொண்ட சிறந்த ஆபரணத்தில் பதிக்கப்பெற்ற இரத்தின மணிகள் மிகுந்த இருளை அங்கு நின்றும் நீக்குகின்றதால் தெளிவு கொண்ட தில்லைப்பகுதியில் உள்ள சிற்றம்பலமே நீ நடனமாடும் இடமாக அடைந்தாய், என்னே உனது அருள் என்கிறார் நம்பி. அப்பாடல் இதோ. களமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல், களமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல், அழகமதி நுதலாராயிழையார், அழகமதி நுதலார் ஆயிழையார் போற்றி சிப்ப, அழகமதி நுதலார் ஆயிழையார் போற்றி செய்ப்ப, ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்ககற்றும், ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்ககற்றும், தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே செந்தனையே, தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே செந்தனையே, ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்ககற்றும், தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே, ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்ககற்றும், தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே, தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே. இனி அடுத்த பாடலில் பெண்கள் துதிப்பதையும் பொன்னம்பலச் சிறப்பையும் குறிக்கிறார். பழமையான உலகமாகிய நாடக மேடையில் உயிர்களையெல்லாம் கூத்தாடச் செய்பவராகிய எம்பெருமானே, பாடகமும் பாத கிண்கிணியும் பல்வகையான சிலம்பும் அசைந்தொலிக்க வளையலை அணிந்த கையினை உடைய பெண்கள் நாள்தோறும் நின்னை வணங்கி துதிக்கவும், மாற்றுயர்ந்த பொன்னால் மூடப்பட்டுள்ள பொன்னம்பலமே உனது நடன சபையாகும் என்கிறார். காலணி வகைகளில் ஒன்று பாடகம். கிண் கிண் என ஒலிக்கும். ஒரு வகை பாதச் சதங்கையே நூப்புறமாகும். சூடகம் என்பது கை வளையல்கள். இவற்றை அணிந்துள்ள பெண்கள் பெருமானை தொழுது ஏத்துகிறார்கள். சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்புநாதம் என்னும் 4 வகை பொன்னில் பொன்னம்பலம் ஆடகப் பொன்னால் மேயப்பெற்றது. எனவே ஆடகத்தால் மெய்ந்தமைந்த அம்பலம் என்றார். இதற்கு முதலில் பொன் வேய்ந்தவர்கள் தேவர்கள். அதன்பின் சிம்மவர்மன் எனப்படும் இரண்யவர்மன் பொன் வேய்ந்தான். அதன்பின் முதல் ஆதித்த சோழனும் முதல் பராந்தக சோழனும் இவர்கள் தங்கள் ஆட்சியில் சிற்றம்பலத்திற்கு பொன் வேய்ந்தார்கள். ஒவ்வொரு பொன்னோட்டிலும் சிவாய நமக என்னும் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் எழுதி வேய்ந்ததாக தில்லை உலா கூறுகிறது. இத்தகைய சிறப்பை கூறும் பாடல் இது. பாடகமும் நூபுரமும் பல்சிலம்பும் சேர்ந்தொலிப்ப, பாடகமும் நூபுரமும் பல்சிலம்பும் போர்ந்தொலிப்ப, சூடகக்கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில், சூடகக்கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில், நாடகத்தில் கூத்தை நவிற்றுமவர் நாள்தோறும், நாடகத்தில் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும், ஆடகத்தான் மேய்ந்த ஆடகத்தான் மேய்ந்தமந்த
அம்பலம் நில் ஆடரங்கே நாடகத்தில் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தான் மேய்ந்தமைந்த அம்பலம் நில் ஆடரங்கே. இனி அடுத்த பாடலில் அடிமுடி தேடிய வரலாற்றை கூறுகிறார். எம்பெருமானே, நீ அழகிய தீப்பிழம்பாகிய தூண் வடிவத்துடன் பல கற்ப காலம் அளவும் எங்கும் பரவி நின்றபோது பிரமனும் திருமாலும் நின் அடிமுடி காண இயலாது வணங்கி துதித்தனர். சூரியனுக்கு சமமாக ஒளி பொருந்தி விளங்குகின்ற மாளிகைகள் சூழ்ந்துள்ள அரகரா என்று ஆரவாரம் செய்யும் இடமாகிய சிற்றம்பலமே உனக்கு நடனமிடும் சபையாக ஆயிற்று என்கிறார் நம்பிகள். செங்கன்மால் திகழ்தரு மலருரை திசைமுகன் தங்கையால் தொழுது எழத் தழல் உருவாயினன் என்பது சம்பந்தர் தேவாரம். பிரமனுக்கும் திருமாலுக்கும் காண இயலா இறைவன் திருவடி எளிய அடியார்கள் கண்டிட அதனால் அவர்கள் பரவசத்துடன் அரகர என ஒலிக்கும் இடமே சிற்றம்பலம் என்று கூறும் பாடல் இது. உருவத்தெரியுருவாய் ஊழிதோர் அத்தனையும் உருவத்தெரியுருவாய் ஊழிதோரெத்தனையும் பரவி கிடந்தயனும் பரவி கிடந்து அயனும் மாலும் பணிந்தேத்த உருவத்தெரியுருவாய் ஊழிதோரெத்தனையும் பரவி கிடந்து அயனும் மாலும் பணிந்தேத்த இரவிக்கு நீராகி ஏந்திலங்கு மாளிகை சூழ்ந்து இரவிக்கு நீராகி ஏந்திலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே. இரவிக்கு நீராகி ஏந்திலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே. இனி அடுத்த பாடல் பதிகத்தின் கடைக்காப்பு மற்றும் பயன் கூறும் பாடல் இது. சிவனடியார்கள் வசிக்கின்ற தில்லைப்பதியில் உள்ள திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளி உள்ள கூந்தப் பெருமானது ஆனந்த தாண்டவத்தின் அதிசயத்தன்மையை அங்கு கண்டறிந்த வண்ணம் திருப்பூந்துருத்தி நம்பி காடநம்பி செய்தருளிய தமிழ் மாலையாகிய 10 பாடல்களையும் அவற்றின் கருத்தை உணர்ந்து பாடும்படியான இத்தொழிலில் வல்லவர்கள் சிவபெருமானை அடைந்து நிற்கும் மோட்ச நிலையை பெற்று விளங்குவார்கள் என்கிறார். 8 வகை பக்திகளை உடைய மெய்யன்பர்களே சேடராவர். சிவனடியாரை வணங்குதல், சிவ தரிசனம் செய்தல், சிவபூஜை செய்தல், சிவ தொண்டுகளை சிவார்ப்பணம் செய்தல், சிவ சரிதங்களை கேட்டு மகிழ்தல், மயிர்கூச்சரிதல், தியானத்தல், சிவ கைங்கரிய பொருளை கொண்டு உயிர் வாழாமல் இருத்தல் ஆகியவை சேடர்களின் இயல்புகள். இத்தகைய அடியார்கள் வாழ்கிற தில்லைப்பதி இப்பதியில் உரையும் நடராஜ பெருமானின் திருவடிகளை பற்றி நின்று இப்பதிகங்களை ஓதினால் சிவப்பேறு அடையலாம் என்று கூறும் பாடல் இப்பாடல். நம்பிகளின் பக்தி நெறியை நாமும் கடைப்பிடித்து வாழ்வோமாக. சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடும் தமிழ் மாலை 10 ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10 கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்றி நிலை
பற்றுவரே. சேடர் உரைதில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்திக்காடன் தமிழ் மாலை 10 கருத்தறிந்து பாடும். தமிழ் மாலை 10 கருத்தறிந்து பாடும் இவை வல்ல பற்றிலை பற்றுவரே. கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்றினிலை பற்றுவரே. திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 5ஆமவராக திகழ்பவர் கண்டராதித்தர். இவர் தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன்னோடு வைந்து புதுப்பித்த முதல் பராந்தக சோழனுடைய 2வது மகன். சிறந்த சிவபக்தர். கிபி 950 முதல் கிபி 957 முடிய சோழ நாட்டை ஆண்ட இவரை சிவஞான கண்டராதித்தர் என்று போற்றுவார்கள். மூவர் தேவாரத்தில் பற்று மிகவும் உடைய இவர் தில்லை நடராஜ பெருமானிடத்திலும் திருவாரூர் தியாகேச பெருமானிடத்திலும் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர். செந்தமிழ் புலமையும் உடைய இவர் பல சிவாலயங்களை திருப்பணி செய்தவர். திருமழமாடிக்கு மேற்கே 1½ மைல் தொலைவில் கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்னும் ஊர் இவர் பெயரிலேயே உள்ளது. தற்போது இவ்வூர் கண்டராஜ்யம் என்று வழங்கப்படுகிறது. இவரது மனைவி செம்பியன் மாதேவி சிறந்த சைவ பெண்மணி. இவரது மகன்தான் உத்தம சோழன். கண்டராதித்தர் தில்லைக்கு மட்டும் ஒரு பதிகம் பாடியுள்ளார். இப்பதிகத்தில் தம்மை கோழிவேந்தன் தஞ்சையர் கோன் என்று கூறிக்கொள்ளுகிறார். மேலும் பதிகத்தின் 10ஆம் பாடலில் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவாரே என்று கூறுகிறார். இப்பதிகத்தின் மூலம் இவர் சுந்தரர் தேவாரத்தை நன்கு படித்தவர் என்பது புலப்படும். இவர் பாடிய பதிகம் பஞ்சமப்பண்ணில் அமைந்துள்ளது. தந்தை பராந்தக சோழனின் ஆணைக்கு ஏற்ப இவர் தில்லையில் பொன்னோடு வேய்ந்த காலத்தில் தில்லையிலேயே தங்கி நடராஜ பெருமானிடத்தில் மிகவும் பக்தி செலுத்தினார். ஆலய திருப்பணியை மேற்பார்வையும் செய்தார். இதனால் பக்தி உணர்வுடன் அங்கு வந்த அடியார் பலரையும் நடராஜ பெருமான் மீது இசைப்பாடச் செய்தார். திருமாளிகைத்தேவர், வேணாட்டடிகள், திருமாலி அமுதனார் ஆகியோரை பாடச் செய்தும் இவருடைய பணியாக அமைந்தது. இவரே வழக்கமாக தாம் கேட்கும் நடராஜ பெருமானுடைய சிலம்போசை கிடைக்காத போது வருந்தியவர். அப்போது சேந்தனாரையும் அவரது களி நிவேதனத்தையும் காணப்பெற்றவர். அச்சமயம் சேந்தனாரால் பல்லாண்டும் பாடப்பெற்றது. அவ்வேளையில் இவருடைய தமையன் இறக்கவும் தாம் இளவரசராகி தஞ்சையில் தந்தையாகிய அரசருடன் வாழும் நிலை ஏற்பட்டது. 3 ஆண்டுகளில் தந்தையையும் இறந்து போனார். தஞ்சையில் தாமே முடிசூட்டிக் கொள்ளும் நிலை ஏற்பட்டது. சோழ நாட்டில் இருந்த அரசியல் குழப்பங்களினால் தலைநகரை விட்டு வெளியில் செல்ல இயலவில்லை. தில்லையை காண இயலா ஏக்கத்தை இப்பதிகம் முழுவதிலும் கொட்டி தீர்க்கிறார். அவர் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டு காலமும் தில்லை சென்று கூத்தப்பெருமானை தரிசிக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை. பூமாலை சூட்டி காண இயலாத பெருமானை மனத்தால் எண்ணி இப்பாமாலை சூட்டி மகிழ்கிறார் கண்டராதித்தர். முதல் பாடல் துவங்குகிறது. மின்னலை போன்ற பெண்களின் உருவம் மேல் நிலைகளில் விளங்க வெண்மையான கொடிகளை கொண்ட மாளிகைகள் சூழ்ந்திருக்க பொன்னாலாகிய மலை ஒன்று வந்து நின்றது போலும் என்று சொல்லும்படி தென்னா என்று இசை ஒலியை எழுப்பி வண்டுகள் பாடுகின்ற அழகிய தில்லைப்பதியில் உள்ள பொன்னம்பலத்தில் எழுந்தருளியுள்ள எனது அரிய அமுதை எங்கள் இறைவனை அடைந்து தரிசிப்பது என்னாளோ என்று ஏங்குகிறார் கண்டராதித்தர். தில்லை சிற்றம்பலம் பல மாளிகைக்கு நடுவில் பொற்குன்று போல் திகழ்வதால் வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் என்கிறார். தில்லையில் வண்டுகள் தென்னா என்று ஒலிக்கின்றன. தென் என்பதற்கு அழகு என்பது பொருள். தென்னன் என்பது அழகன் என்று பொருள்படும். மேலும் தெற்கு நோக்கியவன் நடராஜன் என்பதால் தென்னன் எனப்படுகிறான்.
பூவில் தேன் உண்ணும் வண்டுகள் தென்னா என ஒலிப்பது போல நானும் உன்னை கண்டு மகிழ்வது எப்போது என ஏங்குகிறார். தென்னா என் முன்னே தீசேர் மெழுகொப்பாய் அல்லவா இவர். தில்லையை தரிசிக்க முக்தி என்னும் ஆன்றோர் வாக்கு இப்பாடலில் விளக்கப்படுகிறது. அப்பாடல் இதோ. மின்னாருருவம் மேல் விளங்க, மின்னாருருவம் மேல் விளங்க, வெண்கொடி மாளிகை சூழ, மின்னார் உருவம் மேல் விளங்க, வெண்கொடி மாளிகை சூழ, பொன்னார் குன்றம், பொன்னார் குன்றம் ஒன்று வந்து, பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும், பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும், என்ன தென்னா என்று என்னாதெல்லாம் என்று வண்டு பாடும், என்னாதென்னா என்று வண்டு பாடும், என்னாதென்னா என்று வண்டு பாடும், தென்தில்லை அம்பலத்துள் தென்னா என்று வண்டு பாடும், தென்தில்லை அம்பலத்துள் என்னார் அமுதை, என்னார் அமுதை எங்கள் கோவை, என்னார் அமுதை எங்கள் கோவை என்று கொல்லைதுவரே, என்னார் அமுதை எங்கள் கோவை என்று கொல் எய்துவரே. இதுவரை திருமுறை மலர்கள் 12ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் காரைக்குடி TR நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் S. ஸ்ரீனிவாசன், D. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.